ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இந்த மீன் வந்து நாங்கள் மிட்டா சால்னா செய்கிறது பார்க்கலாங்க. இது வந்து தேவையான பொருள் வந்து தக்காளி, வெங்காயம் போட போட நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. அங்கே பாருங்கள், கடாயில் எண்ணெய் போட்டுருக்குறேன். கடாயில் எண்ணெய் சூடாகட்டும். அப்புறம் 2 தேங்காய் பதம் வந்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். வெறும் தேங்காய் மட்டும்தாங்க இது. இப்போ வந்து இது சூடாகட்டும். நாங்கள் வந்து மசாலா போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இங்கே பாருங்கள், 2 லவங்கம், 2 பட்டை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், பிஸ்மில்லா. அப்புறம் இது வந்து வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் வந்து நைஸாக நறுக்கி வச்சிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். பிஸ்மில்லா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும், வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக வந்திருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன், நல்லா வந்து தாராளமாக ஒரு ஸ்பூன் போடுங்க. இது சின்ன ஸ்பூன் தாங்க, அதனால தான் நான் நிறையா போடுறேன். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ வந்து 2 தக்காளி, கொத்தமல்லியை நறுக்கி வச்சிருக்கிறேன், இது போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் மசஞ்சி வாசம் பாருங்க. இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். பாருங்க, 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியா தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இது போட்டுக்கலாம். போட்டு நல்லா தக்காளி எல்லாம் மசஞ்சு வரட்டும். நல்லா பச்சை வாசனை, அந்த மசாலாவோட வாசனை, தக்காளி எல்லாம் நல்லா மசஞ்சு வரட்டுங்க. பாருங்க, நல்லா மசஞ்சிச்சு. மசாலா போட்டோன்னே எப்படி மசஞ்சிச்சு பாருங்க, நல்லா மசஞ்சிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம். நல்லா இதுவும் பச்சை வாசனை போட்டோம். இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கிறதுல 2 பத்தை அது அப்படியே போட்டுக்கலாம். இதில் வந்து தண்ணி போட்டு கழுவி இது போட்டுக்கலாம். பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ கிரேவி வச்சுக்கோங்க. நான் வந்து எதுவுமே பண்ணலைங்க, இன்னைக்கு இதுதான் கிரேவியாக வச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு அப்படி கிரேவி வேண்டானா நீங்கள் வந்து தேங்காய் கூட அரைச்சி போட தேவையில்லை, அப்படியே வந்து நீங்கள் வந்து செய்யலாம் தேங்காய் இல்லாமல், அது கூட சூப்பராக இருக்கும். நான் வந்து கிரேவி வேணும் எனக்கு, அதனால தான் நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டுருக்குறேன். நல்லா சூப்பராக இருக்குங்க, இது அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இது கொதி வரட்டும். கொதி வந்தால் மீன் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வருது. இப்போ வந்து நாங்கள் மீன் போட்டுக்கலாம். நல்லா இது மீன் வந்து சூப்பராக இருக்குங்க. கடங்கல் மீன் தான் ஜாஸ்தி. அங்கே பாருங்கள், கடங்கல் மீன். இது வந்து கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த கடங்கல் மீனோட கிரேவி அப்படியே போட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் இது. இது வந்து 2 கொதி அப்படியே வச்சிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும், மூடி அப்படியே வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும், ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கடங்கல் மீன் எவ்வளோ அப்படியே இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கடங்கல் மீன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாங்க சாப்பிடலாம்.